ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப்பில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட்டிவிட்டியாக பார்த்தவொடனே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயிலை சிம்பிளாக ஈஸியாக எப்படி கொஞ்ச நேரத்திலே பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மோட சப்ஸ்கிரைப் மீ அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டியான, அப்போ தான் யூடியூப் க்ரியேட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் என்னால் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். சரி, நாம் இப்போது 2 ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிக்சார், இன்னொன்று வந்து பிக்சல் லேப். இந்த 2 ஆப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பேர் டைப் பண்ணாலே வந்துடும். முதல்ல நாம் தம்ப்நெயிலுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் பிக்சலர் அப்படின்ற ஆப் மூலிமா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் கலெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஃபோன் ஸ்டாண்டு தான் நம்மளோட இன்றைக்கான தம்ப்நெயில். இப்போ நான் 3 கிளிக் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இந்த ஸ்க்ரீனு, அதாவது நான் வந்து ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீனு, ப்ளஸ் இன்னொரு ஸ்க்ரீன். மொத்தம் 5 இமேஜ் என்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 5 இமேஜையும் சேர்த்து வந்து ஒரு கலெக்ஷனாக இது கொடுக்கும். நம்மளுக்கு இதில் எந்த மாதிரி ஃபார்மேட் வேணும்னு கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாம் இதோட ரேஷியோவை 16:9 அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இப்படி தான் நம்ம தம்ப்நெயிலில் யூடியூப்பில் போட முடியும். அப்போ தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பார்டர் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். பார்டரோட கலர், நமக்கு வந்து பார்டரோட கலர் வந்து பிளாக்ல இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவுக்கு பிளாக்ல இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதுவாக இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி அந்த இமேஜுக்குள்ளவே வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணி திருப்பி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஈஸியாகிடும். நான் வந்து இன்னொரு இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கீழே வந்து நிறைய நம்மளுக்கு இந்த கலெக்ஷன் ஃபார்மேட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதை வேணால் மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு நம்ம வேலை. இப்போ நம்ம தம்ப்நெயிலோட கலெக்ஷன் இமேஜஸை அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டுன்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கலெக்ஷன் பண்ண இமேஜ் எல்லாமே ஒரே ஒரு இமேஜாக கன்வெர்ட் ஆகி இதில் வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம டைப் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கலர் சேஞ்சிங்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த பாருங்கள், இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டலான கலர், மொத்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து அப்படியே நம்ம எம்டியாக கூட விட்டுடலாம். நான் வந்து இது எம்டியாக விட்றேன். நான் வந்து பிக்சல்ன்ற ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எப்படி எடிட் பண்ணலாம் பக்காவாக இதில் வந்து எல்லா ஃபோட்டோவும் எடிட் பண்ண முடியும். நிறைய சச் மோர் ஆப்ஷன் இஸ் ஹியர். நாம் இப்போ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிப்போம். டன் கொடுத்து சேவ் டு ஸ்டோரேஜ், சேவ் இமேஜ் கொடுத்துட்டு அப்படியே அது கொடுக்குற ரேஷியோலேயே ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இதை வந்து அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுருங்க. ஏன்னா எதனா ஒரு மிஸ்டேக்னால் நம்ம திருப்பி வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வது ஆப்புக்குள்ளே போகிறோம். இந்த ஆப் வந்து பிக்சல் லேப். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து உள்ளே போனோடனே எம்டியாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ மேலே ஒரு 3 டாட் இருக்குல்ல, இந்த பிக்சல் லேப் அப்படின்ற ஆப்பை வந்து நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஐ பட்டன் அழுத்தி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நான் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டேன். யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக ரெடி பண்ணோம்ல, அது வந்து ரீசெண்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோலேயே தான் இருக்குது. கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நான் வந்து அந்த பிக்சல்ன்ற வீடியோ பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்க. நம்ம கிளிக் கொடுத்து ஓகே பண்ணிடணும். இப்போ ஓகே வந்துச்சு. இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட்டுங்களை ஆட் பண்ணோம். டெக்ஸ்ட்டுனா நம்ம என்ன சொல்ல போகிறோம்ன்றது. நான் வந்து இது ஃபோன் ஸ்டாண்ட்னால ஃபோனுன்னு டைப் பண்ணி ஃபோன் ஹோல்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்ப எதுவுமே தெரியல, டெக்ஸ்ட்டே தெரியல. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு தெரிகிற மாதிரி டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை நம்ம எடிட் பண்ண போகிறோம். வாங்க, இப்போ இருக்குல்ல இங்கே கீழேயே அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் இது அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணும்னு இதில் இருக்கும், எக்கச்சக்கமான இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணால் இறக்கலாம். நான் வந்து இதில் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வச்சிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் வந்து இதில் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோக் கொடுக்கலாம். ஸ்டோக்னா அவுட்லைன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பாருங்கள் அவுட்லைன் அது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டோக் வந்துடும். நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன். நாம் இப்போ இந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம ஷேடோ அதில் போயிடும். ஷேடோ ஆன் பண்ணிவிட்டு ஒயிட் ஷேடோ அப்படின்னா வேறு எதனா கலரில் ஷேடோ வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பாதி தான் நம்ம பின்னாடி வச்சுருக்கிற இமேஜை காட்டுவோம், பாதி வந்து இந்த டெக்ஸ்ட்டை படிக்க வைக்கணும். ஸோ தம்ப்நெயில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு தேவையான எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். நான் வந்து எப்பவுமே ரெட் யூஸ் பண்ணுவேன். எதுக்காகனா ரெட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்ன இமேஜாக இருந்தாலும் ரெட்டு வந்து காட்டி கொடுத்துரும் நல்ல ஒரு இமேஜாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நம்ம வந்து கரெக்டான இமேஜ் வந்து பொசிஷன் பண்ணணும். இப்போ வந்து ரிலேட்டிவ் பொசிஷனில் போயிட்டு சென்டர் குத்துக்கலாம், சென்டரில் வந்துடும். ஓகே, இப்போ பொசிஷனில் போயிட்டு லெஃப்ட்டு, அதாவது பிக்சல் வைஸில் அது கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோம். நம்ம எங்கே வந்து இதை வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் சைஸும் நம்ம தொடாமலே இங்கே கம்மி பண்ணிக்கலாம். 90 இருக்குது, அதை அப்படியே வந்து 80 மாற்றிடலாம். திரும்பவும் ரிலேட்டிவில் போயிட்டு சென்டர் பண்ணிட்டு பொசிஷன். கவலைப்படாதீங்க, நான் இந்த மாதிரி இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பிக்சல் லேப்ன்ற வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் முடிச்சிட்டோம். ஆனால் வந்து இதை தொடக்கூடாது. முதல்ல நீங்கள் இந்த லேயர் ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம தொட்டால் கூட அந்த டெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகாது. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்டை அப்படியே சேவ் பண்ணிடலாம். இங்கே மேலே சேவ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல இமேஜ் சேவ் பண்ணிடலாம். இமேஜ் குத்திங்கன்னா ஓகே குத்திங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். இதை நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணால் சேவ் பண்ணலாம். பிங் ஃபார்மேட்டு, அப்புறம் ஜேபிஜி ஃபார்மேட்டு. ஆனால் டிரான்சாக்ஷன் அதில் வராதுன்னு இருக்குது. நீங்கள் பிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை நம்ம சேவ் பண்ணிடுவோம். சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நேம் கேட்கும். நான் அதே கொடுத்துட்றேன், ஃபோன் ஹோல்டர் டைப்பேட் ஃபார் யூடியூபர். இப்போ இந்த ப்ராஜெக்டும் சேவ் ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தையும் தள்ளிடுவோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக நம்மளோட தம்ப்நெயில் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம யூடியூபர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு தம்ப்நெயில் வைக்கலாம். இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், அதனால் அதையும் பார்த்துருங்க. இந்த யூடியூப் ஸ்டூடியோவை பற்றி நான் இன்னொரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க. இப்போது இதுதான் நம்மளோட எடிட்டர் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் இந்த பென்சில் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அது ஒரு 3 தம்ப்நெயிலில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. கஸ்டம் தம்ப்நெயில் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம இதானே பண்ணோம், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். சேவ் குத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். சேவ் குத்தா ஆட்டோமேட்டிக்காக அது முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நான் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் அழுத்திடுங்க. பாய் பாய்.